பனானாவில் ஒரு அருமையான அல்வா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இருக்கிறதுலே பெஸ்ட் அல்வா இதுதான் நம்ம சொல்லலாம். இந்த ரெசிபிக்கு 4 நேந்திரப்பழம், நல்ல பழுத்த நேந்திரப்பழமாக எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் உரித்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கீ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கிஸ்மிஸ் பழம் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா நெய் நம்ம கம்மியாக யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த வாழைப்பழ அல்வாவுக்கு நான் எடுத்துருக்க அந்த 1 கப்பு நெய்யுமே தேவைப்படும். பட்டு நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது பாதி அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா அடி பிடிக்காமல் நீங்கள் கிளறி எடுக்கணும். இப்போ அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாதி நெய் தான் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பனானா பேஸ்ட்டை இதில் சேர்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பனானா பச்சை வாசனை போகணும், நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை நல்லா ஸ்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நிதானமாக செய்யணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பனானா மிக்சர் இன்னும் நெய்யை அது அப்சர்வ் பண்ணலை. ஸோ அது வரைக்கும் நல்லா அதை கிளறி விடலாம். கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம 1 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை. அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நாட்டு சர்க்கரை கரைஞ்சி இந்த பனானா பேஸ்ட்டோட நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி இந்த பனானா பேஸ்ட்டோட நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நெய் ஓரளவுக்கு அந்த பனானா பேஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், 1 சிட்டிகை ஜாதிக்காய் பொடி, 1 சிட்டிகை மாத்திரம் சேருங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா நாம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு தேவையில்லைங்க. இது அப்படியே நாம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா அது வெந்து கலர் மாறி அப்படியே எல்லா நெய்யையும் திருப்பி அது வெளியே கக்கணும். அது வரைக்கும் நாம் இதை கிளறி எடுக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும் தான். ஆனால் அதை நாம் செய்கிறது அது அவ்வளோ வதி, ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வாழைப்பழ அல்வா. அதுவும் பனானா அல்வா நம்ம நேந்திரம் பழத்தில் செஞ்சால் தான் ஆப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா நல்ல பழுத்த வேறு எந்த வெரைட்டி வாழைப்பழம்னா கூட நீங்கள் இதில் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு நல்லா வருங்க. நத்திங் டு வரி, அழகாக செஞ்சிடலாம். இந்த நெய் அது கக்கி வருதில்ல, அந்த நெய்யை நீங்கள் ஆற வச்சு ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அதை நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஸ்வீட்டு செய்கிறதுக்கோ எதுக்காகவோ, இல்லைன்னா தோசைக்கு அந்த நெய்யை ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி யூ கேன் யூஸ் தட் நெய். நீங்கள் அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா அது பேனை விட்டு பரண்டு வருது. அதே மாதிரி இருக்கிற நெய்யெல்லாம் அது வெளியே விட்டுருது. இப்போ அது அல்வா பதம் பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல சாலிடாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா முன்னாலே கொஞ்சம் அது பரண்டு வரும்போதே சாஃப்டாக வேணும்னா அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பதத்தில் தான் நான் எடுக்கிறேன். விருந்துங்களில் கேசரிக்கு பதிலாக இந்த அல்வா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சுவையான பனானா அல்வா ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.